போலீஸார் நின்று செக் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ அந்த நிறைய கதைகள் வந்து கொண்டு லைனுக்கு டிப்பர் வருது. அப்படி லைனுக்கு நிப்பாட்டி நம்ம பாருங்க. இதில் வந்து போலீஸார் எல்லாம் நிப்பாட்டி பைக்கில் எல்லாம் செக் பண்ணி கொண்டிருக்கிறேன். போயிட்டு வர்ற மறைச்சிட்டார். பார்த்தவன்டா மறைச்சிட்டாங்க. நிறைய சிக்னலாக்கள் வந்து நிற்கிறேன் பாருங்க. எல்லாரும் மஞ்சள் கலர்ல கார் இருக்கே தான் பார்த்து கொண்டு போயிடும். சரி, நானா ஒரு வீடியோ தானே போட்டு வந்துடலாம். விடிய 10 மணிக்கு போனாலும் 2 மணி 3 மணிக்கு வந்துடலான்ட்டு பார்த்தா 3 வீடியோ வச்சுக்கொண்டு ஒரு வீடியோ தான் சொல்லி கேட்டவர். அனைத்துலகம் வணக்கம். நாங்க இன்னைக்கு இந்த காவலிக்காடு எங்க போறோம்? கிளிநொச்சிக்கேனே. இப்ப எங்க நிக்கிறோங்களா? கொடியாமத்துக்கிட்ட நிக்கிறோம். இப்ப நாங்க வலிக்கிட்டு பின்னால பாருங்க மஞ்சள் கலர்ல நிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த நல்லா போறேன் நானு. இதை பற்றி மஞ்சள் கலர்ல வந்து சங்கட்ட காலில் வந்து வீடியோக்கு போக போறோம். அப்போ போய்க்கு வந்து போற பாதையில இருக்கிற வந்து கிளிநொச்சி வரைக்கும் காட்டிக்குள்ள போறோம். இன்னைக்கு வந்து என்ன மாதிரி போறோம், என்னென்ன இடங்கள் வருது, அதுல வந்து காட்டிக்குள்ள மாதிரி இருக்கும். நீங்களும் வந்து அதை காணொலியில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பசிக்கும் வாங்கி தந்தேன்னா நானும் சாப்பிட்டு எனக்கும் கச்சான் சாப்பிடணும் போல இருக்கு. பின்னால போய் நித்திரோடணும் போல இருக்கு. ஒரேடியா 2 வரைக்கும் நித்திரோடியா அப்படியே நாங்கள் வலிக்கிட்டு போறோம். ஒரு சின்ன ஒரு பிளாக்கா இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு என்ன வேணும் சொல்லிக்கலாம். அதனுடைய சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, லைட்டா சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. அது வந்து எங்களை அடுத்தடுத்த வீடியோ நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, வாங்க நாங்க அப்படியே காணிக்க போறோம். ஓகே, இப்போ நாங்கள் கொடியாமத்துக்கு போகிறதுக்கு முக ஒரு முருகன் கோயில்லேருந்து உடம்பெல்லாம் கழுவிட்டு போகிறோம். அப்பனே முருகா இந்த காலில் வந்து கவனமாக போயிடணும். வேணே எவன பாட்டு போடுறான். நாங்கள் மதுராட்சி பொம்பளை பார்க்க போகிறோம். அவனை தான் இழுக்கிறது. ஏன்னா வீதி மஞ்சள் கலரில் நிறைய டிப்பர் போகுதுடாப்பா. குட்டி சைஸ்ல டிப்பர். நல்ல ஒரு மப்பு கட்டி கொண்டு வருது. எனக்கு தெரிஞ்சு மழை வெறுமன்று நினைக்கிறேன். மழை வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. அதில் காரில் போகிறதே பிரச்சனை இல்லை. பைக்கில் போனால் தான் யோசிக்கணும். அதான் ஒரு ஜாக்கெட்டு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லைண்ணே. குடகி கொண்டு அது பிரச்சனை. எப்படி ஒரு கடை இருந்தாலும் காண முடியும். ஏன் சொல்லுவாப்பா நீங்க அப்படி போன் நினைக்க கூடாது கூட என்னன்னு தான் தெரியும் வீடியோ கேட்க. அப்ப நான் தான் பிடிப்பேன். நாங்கள் இன்னும் கொஞ்சம் இதில் வந்து கொடியாமத்துக்கு போயிடுவோம். போய்க்க வர்ற முக்கியமான இடங்களை வந்து உங்களுக்கு காட்டிக்குள்ள அப்படிமா இருக்கும். நீங்கால ஒரு என்ன இது வெனிங்கோல் என்ன வித்தியாசமா இருக்கு. நல்ல வீடுகள் வருது பாருங்க முன்னுக்கு. இப்படி காட்டிக்கணும் போனா நிறைய வீடுகள் வந்து கொண்டிருக்கோம். வீடியோ வந்து 2-3 மத்தியானம் எடுத்து கொண்டு போனோம். கிடைக்க வந்து உங்களுக்கு தொடர்ந்து காட்டிக்குள்ள அப்படி மாதிரி இருக்கும். எங்க நானே மேல ஓத்துக்காக வந்து எனக்கு வேற வீடியோல மேல வானம் வேற தெரியுது. அதான் என்னென்றால் இப்ப நாங்க பைக்ல போய்க்க வந்து பூந்து வந்து போயிடுவோம். ஓவர்டேக் பண்ணக்கூடிய இடங்கள்ல ஓவர்டேக் பண்ணி போயிடுவோம். கார்ல போய்க்க தான் மெதுவா போகணும். மீறி செல்லக்கூடாது. போலீஸ்கார வர நாங்க விரைக்க பார்த்தேன். கண்ணோட நிக்கிறான், கண்ணில் வச்சு கொண்டு பார்த்து நிக்கிறான். நாங்க கொடியாமத்துக்கு வந்துட்டோம். கொடியாமன் சும்மா நோவலா காட்டுறேன் பாருங்க. தெரிஞ்சு நான் சேனல்ல பிளாக் போட்டு கிணவால நேற்று தான் இரவு நேர யாழ்ப்பாணம் போட்டுப்பேன் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இது ஒரு பிளாக்கா எடுக்கிறேன் கிளர்ச்சி போறத. கிணகாலம் ஏன்னா இப்போ போராட்டங்கள் மற்ற ஏர்போர்ட் வீடியோ அதில் தான் கூட போட்டு கடை வீடியோஸும் போட்டது குறைவு. நீ தீபாவளி சீசனுக்கு சில நேரம் அதிலும் வந்து போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வந்து பீப்புள்ஸ் பேங்க் பான்ஸ் அதில் எல்லாமே இருக்குது. இப்போதான் நேரம் வந்து 9:41. இந்த நேரம் தான் போய் கொண்டிருக்கிறோம். எப்படியாவது டவுனை காட்டிட்டு அப்படியே வேறு அங்கால வேறு இடங்களையும் காட்டிக்கொள்ள இருக்கும். நாங்கள் இப்போ வந்து கருத்துறை 14 கிலோமீட்டர் போகணும். கருத்துறைக்கு சரிங்க 5 4 3 2 தெரியும் தான். ஒடியாம ஒரு சின்ன ஒரு குட்டி டவுன் மாதிரி. ஆனால் நிறைய கடைகள் அப்படியே லைன்ல வரும். போய்க்கு ஐஸ்கிரீம் எல்லாம் கிடக்குறாப்பா. போய்க்கு ஐஸ்கிரீம் போட்டு
இதெல்லாம் கப் ஐஸ்க்கு தான் கொஞ்சம் கஷ்டம். அப்ப கப் தான் வாங்கணும். நான் பக்கத்துல இருந்து குடிச்சு கொண்டு வருவேன், நீ பார்த்து கொண்டு வரலாம். நிக்கிறாங்க. ஆனா நாங்க வந்து இப்ப ஏனையன் ரோட்ல வந்து நாங்கள் சாவச்சேரியில இருந்து கொடியாம்பரத்துக்கு தெரிஞ்ச ஒரு 6 இடத்துல நிப்பாங்க. அது வந்து போலீஸ்கார நிக்கிறேன், கன் ஸ்பீட் கண்ணோட நிக்கிறோம். நிக்கிறது ஒரு உண்மையிலே நல்லது, விபத்துகளை குறைக்கலாம். போலீஸ் நிக்கிற பயத்திலேயே வந்து சில ஓடிக்கலாம். முன்னுக்கு போறாங்க, அதுக்கு அங்க வயதுல வேற தொண்டு. அதுவும் வருவாங்க, அந்த ஓவர்டேக் பண்ணக்க வருவாங்க பாருங்க. பழகி போட்டு வந்த நாங்கள் வெறும் அப்படி ஓவர்டேக் பண்ணி கொண்டு எங்களுக்கு இடம் இல்லை, பைக்குக்கு இடம் இல்லாம வர்றாங்க. அவ்வளவு வந்து அதுலயும் வந்து ஏசி போட்டு வந்தாங்க. ஆனா அவனுக்கு கேட்காது ஏசி போட்டு வர்றது. எங்களுக்கு விளையாத்திட்டு போயிருப்பானவன். அப்படி எங்களை பார்த்தோம்னா அங்கே மிருசுவில் தாண்டி வந்து கொண்டிருக்கிறோம். இதுல மாம்பழ மாளிகை, இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா மாந்தோட்டம் தான் இருக்கும் பாருங்க. தென்னையிலுக்கு இடையில மாமரங்கள், சின்ன சின்ன கண்டுகள் இருக்கு. வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 கண்டுகள் கிட்டே இருக்கும் போல மாமரம் கண்டுகள். திருப்பி விட்டானே கிடந்தா தெரிஞ்சு ஒரு நல்ல சீசனை காய்க்கிறதுனாங்க ஒரு லட்சக்கணக்கில் மாம்பழம் கொடுங்கலாம் போல. நீங்க மேங்கோ மேன்ஷன் இருக்கு. இது வந்து கொஞ்சம் பிரபல்யமா வந்து கதைச்சு நிறைய பேர் வந்து தங்கி நிற்கிறவ பிரபல்யமா வர்ற இதா இருக்கு. நாங்கள் ஒருக்கா வந்துருந்தாங்க வீடியோக்கு. பாருங்க நிறைய வெட்டிங் ஹால் அது எல்லாமே இருக்கு. வெட்டிங் ஹாலுக்கு எல்லாம் நிறைய பேர் வர்றவ. ஒரு வெட்டிங் ஹால் ஓப்பன் வெட்டிங் ஹாலாக இருக்கு. டிப்பர் கார முந்தி போறதான் பெரிய சிக்கல். ஒத்தன் வழிபட்டு தந்துட்டான், அங்கால ஒத்தன் இருக்கிறான். நித்திர வருது ஒரு ஏழு அவனுக்கு டிப்பர் காரனுக்கு. ஒரு இடத்துல போலீஸ் மறைச்சு வச்சிருந்தார். அப்புறம் இங்கால பார்த்த காணையில இங்கால ஃபுல்லா வந்து ஒரு வெளியாக தான் இருக்கு. இப்போ வந்து நாங்கள் இந்த பெரிய பெரிய இடங்கள் இருக்காது. ட்ரெயின்கள் வந்தா பார்க்க நல்லா இருக்கும். பார்க்கும் போது வந்து அவங்களுக்கு காட்டிக்கொள்றோம். போட்டு இனி வேற என்ன அதுல எங்க உரும்புராடியில வந்தானே கோண்டாவில் இருக்கு. நினைவில் ஸ்டேஷன்ல போனது. மேலே இந்த கரையில மரங்கள் இருக்கிறது நல்ல விஷயம். இப்போ நாங்கள் லோன் டிரைவ் வந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு இலைப்பார் 1 மணி நேரம் நடுரோல நிற்கல இந்த வெயிலுக்கு. பைக்கில் வரைக்கும் வந்து இந்த கரை மரம் நிழலுக்கு நிப்பாடி போட்டு நிற்க. இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இங்கே எல்லாம் போலீஸார் நின்று செக் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த நிறைய கதைகள் இருந்து கொண்டு லைனுக்கு டிப்பர் வருது. அப்படி லைனுக்கு நிப்பாட்டி நம்ம பாருங்க. இதில் வந்து போலீஸார் எல்லாம் நிப்பாட்டி பைக்கில் இருந்து எல்லாம் செக் பண்ணி கொண்டிருக்கிறோம். நிறைய இஷ்யூ போயிருந்தாங்க. டிப்பருக்கு வந்து மண்ணை விட்டு ஓடுறது, அதை மறைச்சு எல்லாம் செக் பண்ணி எல்லாம் பார்த்த வேண்டு. ஏதோ குறிப்பிட்ட நேரத்தில் வந்து டிப்பர் ஓடக்கூடாது எல்லாம் மறைக்க விட்டுருந்தோம். அந்த நேரம் எனக்கு தெரியல. நாங்கள் லைனுக்கு வந்து கொண்டே இருக்கு பாருங்க. அதுல ஒரு 3 டிப்பர் மறைச்சு வச்சிருந்தவ. இங்கால ஒரு 3 லைன்ல போகுது. அங்க பின்னால வேறுது லைன்ல குறிப்பா அந்த மணல்கள் ஏற்றி கொண்டு வர்ற அதெல்லாம் வந்து இதால வரும். இப்போ டிப்பரால நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறேன்னு சொல்றவ கட்டாயம் அவையின கவனக்குறைவும் இருக்கும். அதை விட எங்கென்ன கவனக்குறைவாலையும் அது இதுக்கு நாங்கள் கொண்டு பைக்கை குறுக்க விட்டாலும் நடக்கலாம். அவையில குறை சொல்றதும் இருக்கும், எங்களையும் பிள்ளைகள் இருக்கலாம். எல்லாத்தையும் தூக்கி பழியா வேலை போட இல்லாது. அதை பார்த்தாலே ஒரு பயமா இருக்கும். இப்போ நாங்கள் கார்ல இருந்து நிமிந்து வாங்க பக்கத்தால் ஓவர்டேக் பண்ணி நிமிந்து வாங்க நல்ல ஒரு உயரமா இருக்கும் டிப்பர். என்ன டிப்பரோட அடிபட்டா தான் உண்டே வழியா சோழி. மற்றபடி ஒன்றுக்கும் வந்து அது பஸ்ஸை போய் அடிச்சாலும் பஸ் தான் நுறங்கும். இதுல வந்து முகமாலை பாருங்க. அதுல ஒரு நல்ல பெரிய ஸ்டேஷன் ஒன்று இருக்கு. வந்து பெட்ரோல் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு. ஸ்டேஷன் சொல்றேன். பக்கத்துல கோயில் ஒன்று வருது பாருங்க. இப்போ நாங்கள் பழையகிட்ட வந்துட்டோம். இதில் பார்த்தோன்னா ரீச்சா 15 கிலோமீட்டரா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன். ரீச்சா கொஞ்ச நாளைக்கு முதல்ல இந்த பிரச்சனையாலேயே நிறைய பேருக்கு ரீச்சா எடுத்து இருந்திருக்கு. நேற்று காணொலி போட்டிருந்ததோ எரிஞ்சான்னு சொல்லி காணொலி போட்டிருந்தவர். பக்கத்தில் வயலை கொளுத்தேக்க தோட்டங்களை எரிஞ்சாண்டு. இதுக்கு வந்து இடைக்கிடையே சாப்பாடு கடையில் பார்க்கலாம். ரிப்பேர் நடந்தால் கொஞ்சம் கஷ்டம் போல. திக்க தான் இருக்கு நினைக்கிறேன். சாப்பாடு கடை காட்டினா காணும், நிப்பாட்ட தேவையில்லை, காட்டினா காணும். நான் நீ எப்படி ஓடிக்கொண்டு வைக்க வீடியோல காட்டி கொண்டு வேண்டாம். எல்லாம் வயல் நிலங்கள். இப்போதைக்கு வந்து கொஞ்ச நாள்ல பார்த்தோம்னா நல்ல பச்சை பசையில வேண்டா மலைகள் பெய்யறவங்க எல்லாம் விதைக்க தொடங்கிட்டோம்.
இங்காலி பக்கம் விதைச்ச மாதிரி தெரியல, கொஞ்சம் எங்களோட ஊர்களுக்கு எல்லாம் விதைச்சு கொஞ்சம் முளைய விட்டுட்டுது. இவரை தானே வாங்கி விடணும், ஒரு சோழியும் இல்லை ஜீனிக்கிற இவரை வாங்கி விடா கில்லாச்சி வர்றது கூட இல்லை, எனக்கு ஒரு வயசாயிரும் பிறகு கூடிடும். நாங்கள் பழைக்குள்ளதான் போய் கொண்டிருக்கிறோம். தெரிஞ்ச பழைய டவுனு கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். தண்ணி டேங்க், கோயில் ஒன்று இருக்குது, நிறைய கட்டடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்குது. இதில் பார்த்தோம்னா பழைய போலீஸ் நிலையம், இதில் வேறு இடங்களை வந்து நார்மலாக காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. பாடகர், பழைய இந்த பாடகர் சிங்கர், எல்ஃபி ஃபினான்ஸ் சிங்கர். இது பேருந்து நிலையம் என்ன, அதில் வந்து பழைய பேருந்து நிலையம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. அவ்வளோ திட்டம் யாழ்ப்பாண டவுன் மாதிரி பரபரப்பு இல்லை, நார்மலாக ஓரளவுக்கு வந்து பரபரப்பாக இருக்குது பாருங்க. இதில் பார்த்தோம்னா இதில் பழைய பெட்ரோல் செட் இருக்குது. எங்களை வந்து திக்கி திக்க தான் இன்னைக்கு கடைகள் வேறு தருவாங்க. அதுக்கு வந்து டவுனுக்கு மட்டும் கொஞ்சம் நெருக்கமாக கடைகள் இருந்தது. இனி போக இதுக்கு அங்கே ராஜ்யது எல்லாமே இருக்குது, ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது பாருங்க. இனி இங்கால வந்து இடையே கிடைக்கதான் கடைகள் வந்து ஒன்றுக்கு. இதில் ஃபுல்லாக பனை மரங்கள், அதுகள் சின்ன சின்ன வீடுகள் இடையே கிடைக்கிறது. ஓ இல்லை கம்பியில் செய்து மேலே நீல டேங்க் ஒன்று வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நாங்கள் புதுக்காடு போய் கொண்டிருக்கோம். இங்கே ஃபுல்லாக பாருங்க தென்னந்தோப்பு, பழைய ஆடை. இப்போ புதுசாக வச்சா இது தென்னங்காடாப்பா, தென்னந்தோப்புகளை தேங்காய் விற்கிற விலைகளுக்கு. ஆனால் உண்மையிலே அதுக்கு நோய்கள் வந்த அந்த வெள்ளை பிரச்சனை எல்லாம் வந்து அவ்வளோ பெரிய இதாக இருக்கும். சரி, எனக்கு கவலையாக இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக வந்து தென்னந்தோப்பு தான் ஃபுல்லாகவே. இந்த ரெண்டு கரையும் நல்ல மரங்கள் ஃபுல்லாக வந்து தென்னந்தோப்பு தான் இந்த லைனுக்கு. அதாவது வந்து இங்காலி பக்கம் இல்லை, இங்கே ஃபுல்லாக பாருங்க. இல்லை இந்த சின்ன இனங்கள், இப்போ இந்த 5 வருஷத்துல காய்க்கிற 3 வருஷத்துல காய்க்கிறாண்டு நிறைய இனங்கள் இருக்குது தானே. பழைய ஆளு தேனியில் தான் அந்த உயரமாக நிற்கிறார்கள். இதுதான் அந்த நல்ல பெரிய அளவில் வந்து முள்ளு கம்பி அடிச்சு தான் எல்லாம் வச்சுக்கிறோம். வெட்டி குடிக்கிற மாதிரி பாருங்க. இது ஃபுல்லாக வந்து தென்னை மரம் தான். அந்த புதுக்காடு சந்தையில சரியா நிப்பாட்டேன் நிப்பாட்டேன். கணக்கு சாப்பிடக்கூடாது அப்படியா? இங்க வாங்க வாங்க, உடனே வாங்க. என்ன ஒரு வித்தியாசமா கிடக்கு. எனக்கு தெரிஞ்சது அப்படியே மேலால ஏறி போகும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல வளமையா நாங்க சாப்பிட்டு போடுறாங்க அந்த புதுக்காடு சந்தையில. அப்பன் ஓரமா நிக்கணுமே. வந்துட்டேன். ஏன் புதுக்காடு சந்தை என்ன பவுனியாக்கு 99 கிலோமீட்டரா? நாங்க போறோம் கிளிநொச்சிக்கு எத்தனை கிலோமீட்டர் போட விட்டாங்க? 60 கிலோமீட்டர். இது கண்டெய்னர் பெருசு நிக்குதுடாப்பா. எப்படி அதுக்கு சைட்டா அடுத்து இருக்குன்னு வேற டெக்ஸ் என்ற வேற எழுதிக்கிறாங்க. இங்க உடுப்புகள் வருது வரியா எக்ஸாம் இருக்கேன்னு எங்க ஃபைன் மாட்டுக்கு உடுப்பு போகுது வரியா? அதுல சரி 2 வடையும் சம்பளம் வாங்கியார. இப்போ வந்து பார்சல் வாங்கி வந்துட்டேன் சரியா. 2 வடை 2 ரோல் 300 ரூபா. என்ன ஒரு சிக்கலண்டா இருந்து சாப்பிட்ட தான் சம்பல். உங்களுக்கு பார்சலுக்கு சம்பளம் இல்லை. தெரியல. நான் நிறைய பேர் வந்து சாப்பிட வந்துருக்கிறேன். நாங்கள் வடை ஏன்னா உருளைக்கிழங்கு கறி நல்ல ஒரு சூடாக இருக்கும். நாங்கள் போய் கொஞ்சத்தில் நாங்கள் நின்றுட்டு சாப்பிடுவோம். ஓப்பனாக இருக்கட்டும், கொஞ்சத்தில் ஆறிடும். நாங்கள் புதுக்காடு சந்தியில் அந்த கடை இருக்குது. நீங்கள் வேணுமெண்டா வந்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. போய்க்கு வந்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நாங்கள் தொடர்ந்து போவோம். இனி வந்து காட்டுறதுக்கு வேறு இடங்களை விலைக்க காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் மறக்க தட்டி வச்சுருங்க. நான் பொறுக்கா போகிற கழுத்தில் ஒரு கட்டியோட போகுது. பாவம், அது காலையில் அண்ணவும் இல்லை அடிச்சுங்கோ. தெரியும் அந்த வேலைக்கால பூராம சொப்பி வந்து விட்டு போறான் பாவி. இங்கால பார்த்தீங்கன்னா ஆர்மி கேம்ப்ல ஒடி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
இங்க எல்லாம் எடுபட்டுக்கு பாருங்க. இது பழைய கிட்ட தான், பழைய தாண்டி வரைக்க புதுக்காடு எல்லாம் தாண்டி வரைக்க அதில் ஒரு கேமரா போட்டு பிடிச்சிக்கிறாங்க நினைக்கிறேன். இயக்கச்சி ஜங்ஷன். நாங்கள் நேராக போனால் ரீச் ஆக போய் கொள்ளலாம். பாடசாலை விலைய முன்னாடி அதையே சர்ச்சி போட்டாங்க. இப்போதான் நேராக தான் ரீச் ஆக போய் கொள்ளலாம். நாங்கள் அப்படியே அதில் இணைய ரோட்டால் போய் கொண்டிருக்கிறோம். போலீஸ் நிற்கிறோம். ஆம்புலன்ஸ் கொண்டு வருவாராப்பா. சிம்போலிக்கே ஆம்புலன்ஸ் கொண்டு வருது. சிம்போலிக்கா வர வருது தான் எனக்கு பயமாக இருக்கு. அப்படியே பிரேக்கில் கால் இருக்குல்ல, ஆக்சிடென்ட் தான் கிடக்கிறேன். நிற்கிறான், தலையால் நிற்கிறான். இப்போ போலீஸ்காரனை நோக்கி இப்போ 2 கேமரா ஃபோக்கஸ் பண்ணுது. ஒன்று வந்து டேஷ்போர்ட் கேமரா. மறைக்க போய் நம்ம இடக்கு மறைப்பினமா மறைக்க மாட்டோமா பார்த்தோம்டா. மறைச்சிட்டாங்க கட் பண்ணுவோம். நல்லா இன்சூரன்ஸ் இல்லாட்டி சரியானே. காருக்கு பைக்கிண்டே காட்டு இல்லாத, காருக்கு பைக்கிண்டே காட்டு இல்லாத. ஃபர்ஸ்ட் டைம் மறைச்சிட்டாங்க. கார் எடுத்தது நம்ம தர மறைக்கல. சீட் கன் வச்சுக்கல, வீட்டு கண்ணை காணல. அந்த கண்ணுக்கா வாங்கி செக் பண்ணி பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை. என்னென்று வேலை செய்தண்டு இல்லை பார்த்தோம்னா அடுத்த பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது போல இருக்கு. இங்கே பெட்ரோல் செட் எல்லாம் நல்ல பெரிய இதில் இருக்கு வேணே, பெரிய வாகனங்கள் திருப்பக்கூடிய மாதிரி. என்னென்ன பக்கம் இருக்கிறதெல்லாம் நோமலா இங்கே அந்த பயிர்கள் எல்லாம் அதான் அடிக்கடி தள்ளி வைக்கிறேன். காத்துக்கு ஆற வச்சிருக்கு. ஒரு ஆள் தள்ளி கொண்டு போறாரு, கார்ல டோ பண்ணிடலாம். அதனால சோமசுந்தரம் வீதி என்று போட்டுக்கல. லைட்டா தான் ஆறி இருக்கிறார். அவ்வளவு சூடு. கொஞ்சம் இதங்காலையும் ஃபுல்லா வந்து சோலருக்கு வந்து கொட்டில் போட்டுருவாங்க. லைனுக்கு பாருங்க அப்படியே போகுதுன்னுட்டுக்கு. இங்கே ஃபுல்லா வந்து சோலருக்கு தான் நல்ல மின் உற்பத்தி ஒன்று நடக்கும். அது தனியாக டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கேன்டா. நிறைய இல்லை, நல்ல வெயில் நேரத்துல நல்ல கரண்ட் வரும், நல்ல காசும் வரும். ஏன்னா இதுகளுக்கு வந்து பாவிக்கிறதுக்கு வீடுகள் இல்லை, இப்படி போட்டுட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறானே. இங்கெல்லாம் நல்ல வெளியான இடங்கள். இதில் காணி இருக்கிறார்களுக்கு வந்து காணியும் இருக்கணும், கையில காசும் இருக்கணும். நான் சோழர் ஃபுல்லா இதுன்றது வந்து நிறைய காசுகள் தேவை. டிப்பர்கள் வந்து கொண்டே தான் இருக்குது அப்பையிலேருந்து. ஆனைரவு உப்பளம் கொஞ்ச காலம் அது கொஞ்சம் ஃபேமஸாக போய் கொண்டு இருந்தது. ஆனைரவு உப்பளம் இதில் வந்து செக் பாயிண்டா குறிப்பாக நிறைய போலீஸார் மறைக்கிறதெல்லாம் டிப்பரை தான் மறைப்பினோம். அவங்களோட பத்திரத்தில் போலீஸ் நின்றா பத்திரத்தில் நின்று தான் போகணும் போல. இதில் ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு பாருங்க. ஆமிகாரண்ட அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் வத்தி போச்சு. ஒன்றுமே தண்ணியே காணும். அவங்க தொங்கல தான் தண்ணி கிடக்கு. ஈஸியா இருக்கு மழைச்சு. இந்த கொக்கோல எல்லாம் எனக்கு நிக்குது. இந்த நாளைக்கு தான் வீட்டை போகணும். பாருங்க நிறைய இதுகள் நிக்குது பாருங்க. பறவைகள் எல்லாம் நிறைய 2 பிடிச்சு கொண்டு போகுமே. இங்கெல்லாம் உப்பளம் என்ன அங்கே வருது உப்பளம். உப்பு வாங்கினான், இப்பதான் வாங்கினான் கொஞ்சம் வீட்டுக்கு. ஃபுல்லா வாத்தி போச்சு பாருங்க. அவ்வளவுக்கு வைக்க ஏன்னா வித்தியாசம் ஆட்டோ போகுது. நல்ல காத்தோட இருக்கு வேற. பூச்சியல் வந்து அடிக்க கடை. இதுல பார்த்தோம்டா நடராஜர் என்ன ஒரு சிலி ஒன்று இருக்குது பாருங்க, காட்டுறேன்.
ஆனரவு வணிக சுற்றுலா மையம் அதில் போட்டுது. இதுதான் அந்த நடராஜர் சிலை. லைனுக்கு வர்றாங்க. டிப்பர்ல உப்பு ஏற்றி கொண்டு போகணும். அந்த வேற இருக்கானே இதுல பார்த்தோன்னா உப்பு அங்கே குமிச்சு வச்சிருப்பாங்க. அந்த ரயில்ல போய்தான் தெரியும். இதுல போய்க்க பெருசா தெரியாது. உங்களை வந்து அந்த உப்பு எல்லாம் பிளேன்ல போய்க்க தெரியாது. என்ன பிள்ளை நிறைய பேர் நிற்கணும். இதுதான் அந்த உப்பளத்துக்கால போற பாதை என்று நினைக்கிறேன். ஆணையில உப்பளம். ஓகே இதுல இருக்கு. நிறைய சிங்களாக்கள் வந்து நிற்கிறேன் பாருங்க இதுல பாக்குறதுக்கு. சரி ஓகே. இப்போ வந்து நாங்கள் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டோம். வேணே என்னதுக்கு நிப்பாட்டினாங்கடா சாப்பிட்றதுக்காண்டி. அது வந்து ரெடி நாங்கள் எடுங்க முதல்ல உங்களுக்கு. அப்போ எனக்கு மட்டும் ஒட்டு கையில் இருக்கிறேன்டா வைக்கல. அது நானே வயிற்றுல போட்டு பிடிச்சிருக்கிறேன். எனக்கு முதல் பாடி எடுத்து தர மாட்டீங்களே. ரோல் வந்து சூடு ஆள் இல்லை பெருசா ஓரளவு சூடுல இருக்கு. தட்டி கேட்கறான தெரியல. உருளைக்கிழங்கு என்றால சூடு கொஞ்சம் குறைங்கல. இப்போ ரோல் எல்லாம் பொறிச்சோன்னு சாப்பிட்டா உருளைக்கிழங்கு அவ்வளவு கொதிக்கும். அங்கால வேற ஆட்டோ எல்லாம் மறைக்கிறாங்க. அங்கால பக்கம் நின்று மறைக்கல. அது வெள்ளை பக்கம் நின்றா வெள்ளை பக்கம் பெறதான் மறைக்கணும். வேற எல்லாரையும் மறைக்கிறாங்க. கட்டாயங்களையும் மறைப்பாங்க. அங்க நின்று பாக்க கார் கலர் தெரியும். நீங்களும் வேணும். அதுல புது காட்டுல போய்க்க பின்னேரங்கள்ல ஆள் லேட்டா போனா இருக்கும் தெரியல. காலம்புரையில சுட சுட எடுக்கலாம். நாங்க கடையை போய் சாப்பிட்டு போனோம். ஓகே இப்போ நாங்கள் ரோலை சாப்பிட்டு போய் கொண்டு இருக்கிறோம். வடை பிறகு சாப்பிடுவோன்னுட்டு டேஸ்ட் தெரியாதுன்னு அப்படி நாங்கள் போகிறோம். போலீஸ்காரர்கள் பார்த்தோன்னே இப்போ வர்றாங்க. விரட்டம் இன்னைக்கு ஒரு பிடி நினைக்கிறேன். மஞ்சள் தானே டிப்பரை மறைச்சிருக்கிறேன். மறைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். 2 மங்கால போட்டு வேற போயிட்டு வேற மறைச்சிட்டார். தள்ளியா கூட நீ பண்ண நடந்து வருவார். இல்ல அப்படிதான் செய்யணும். ஒரு இடத்துல வழி நல்ல ஒரு வழியில தான் மறைச்சினேன். 2ஆம் தரம் என்னோட வந்த வரியில 2ஆம் தரம் மறைக்கணும். பேச எடுத்து கையிலே வச்சிரு. அவர் வந்து நின்று பாக்க சரியோ இந்த கண்ணாடியை கிட்ட அந்த துவாக்கி நிக்க அது இல்ல என்ன மறைச்சது தெரியுமே. அவர் வந்து இந்த நரோட்டு போய் அங்க டிப்பர் கிட்ட போனவர். என்ன கண்ணு ஆனா உண்மையில நான் பார்த்த விஷயம் வந்து இந்த குட் மார்னிங் கொண்டு சொல்றேன்ல அது உண்மையில நல்லா இல்ல. இந்த சொல்லிதான் போலீஸுக்கு ஃபாஸ்ட் லைட் போட்டு கையை காட்டிட்டு போறான். நான் பார்த்தது தெரிஞ்சவங்க போல இருக்கு. இந்த குட் மார்னிங் கேட்டோன்னே நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு விஷ் பண்ற மாதிரி தானே காலம்பரையில. ஓகே அடுத்த பார்த்தோம்னா நாங்கள் பெரந்தனுக்கு வந்துட்டோம். இதுல வவுனியால இருந்து 80.5 கிலோமீட்டர் பெரந்தனுக்கு வந்துட்டோம். அந்த முன் ஆட்டோ அங்க போன ஆட்டோ இப்போ இருக்கேன். இந்த முன்னுங்க ஓவர்டேக் பண்ணி போய் கொண்டிருக்குது.
அதுனா பிறந்தனுக்குள்ள போய்க்கிறோம். நாங்கள் சங்குப்பட்டியால வந்திருந்தா அந்த ஒழுங்கை கலாம் வந்து ஏற்றிருப்போம். வேணா அதில் நாவல் பழம் விற்கணும். நாங்க கொண்டு போயிட்டு வேற எல்லாம் பழம் இதுக்காக தான் நாங்கள் சங்குப்பட்டியால வந்திருப்போம், வந்து ஏற்றிருப்போம். நாங்கள் இதான் பிறந்தன் பஸ் ஸ்டாண்ட். நிறைய பேர் நிற்கணும் பஸ்களுக்கு. முள்ளத்திலேருந்து விறந்து இறங்கினாக்கள் எல்லாம் இதில் வந்து நிற்பி நம்ம யாழ்ப்பாணம் பக்கம் போகிறது. உங்கள் பெரிய கண்டெய்னர்லாம் நிற்கிது. இதால் போனோம்னா நாங்கள் முள்ளத்தீவுக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. மஞ்சள் கோடு கடக்க விடுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அம்மா ஓடி வாங்க அம்மா. மெதுவா வாங்கும், ஓடி வாங்கன்னு சொல்லக்கூடாது. சும்மா ஆனா அந்த சிலது கடுப்பாக என்னன்னா மஞ்சள் கோட்ல கடக்க விட்டா இந்த வீட்டுல மெதுவா ஏண்டி நம்ம வீட்டுல அண்ணி அண்ணி நடக்கிற மாதிரி அதுதான் கடுப்பாக. பஜாஜ் ஆட்டோகள் எல்லாம் நிக்குது, டிராக்டர்கள் நிக்குது பாருங்க. இடைங்கால பிறந்த ஐஓசி பெட்ரோல் சென்டர் திறந்திருக்கிறேன் புதுசா. பிவைடியே எதை பார்த்தாலும் அந்த பிவைடியை தான் வாய்க்க நிக்குது. நாங்கள் அதுக்கு அவ்வளோ தூரம் டவுன் முடிஞ்சது, பிறந்த டவுன் அவ்வளோ தூரம் முடிஞ்சது. இந்தியாவில் வந்து நீ எல்லாம் திக்கத்தான் பெறக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் கொஞ்சத்துல கிலோச்சு போயிடுவோம். என்ன கிட்டத்தட்ட நான் பிறந்தலேருந்து கிலோச்சு 15-30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். அப்படியே குறைவு நல்லா 9 நினைக்கிறேன், 5-9 போன ஞாபகம் இருக்கா பிறந்தலேருந்து பார்த்து. இல்லை போலீஸ் நிற்கி நான் போங்க மறைப்பி நான் போங்க. டிப்பர் லைனுக்கு மஞ்சள் கலர் தானே. இதுல ஒரு திருமண மண்டபம் இருக்கு, அதுல போட் போட்டிருக்கு பாருங்க. என்னது எனக்கு நடக்க கொஞ்சம் அடுத்த ஒரு பெட்ரோல் செட் இருக்கு. எனக்கு எப்படி ஒரு 2-3 வருஷமா ஆகும்டா. உண்மையான கதை இது. அதுகளே என்ன உங்களுக்கு கதை 2-3 வருஷமா ஆகும். சரியோ, அதுக்கு பிறகு அப்டேட்டுகள் கொடுக்கலாம் தானே. எப்படி கட்ட மல்ராஜுக்கு ஒரு 20-30 வருஷம். நீ போலீஸ் வந்து நிக்கிறேன் வேற ரெடியா. கன் வச்சுக்கிறாங்க என்ன கூட. கன்னுண்டா ஸ்பீட் என்ன சொல்றேன், நார்மலா கன் இருக்கும் எல்லா டைம். இப்பதான் பிறந்தன் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும். அதுக்குள்ள கிளிநொச்சி இங்கே லைசன்ஸுக்கு நினைக்க நம்மளே கிளிநொச்சி கீழே நாங்கள் இப்போ நுழைகின்றோம். கிளிநொச்சி வந்துட்டா மினி நான் இதில் வந்து காணொலி கொஞ்சம் இடத்துல வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே தொடர்ந்தாங்க. பின்ன மத்தியான நேரங்களில் சில சாப்பாடுகளை இதை சாப்பிட்டா அதுல எல்லாம் வந்து பாட்டி அழிவர் வைப்பார். இது நானும் சொல்லுவேன் என்னத்துக்கு பாட்டியாண்டு. கிளிநொச்சி டவுனுக்கு வந்து போனோன்னா இந்த 2 கரையும் நல்ல லைட்டுகள் போட்டு இதாக இருக்கும். நம்ம டவுனையும் காட்டி கொள்ளணும். அப்படி லைனுக்கு கிளிநொச்சி டவுனையும் சுற்றி காட்டுற மாதிரி இருக்கும். சுற்றி காட்டுறேன்னா அந்த பைக்கில் போய் சுற்றி காட்டுற மாதிரி வேறு. அது இப்போ காரில் காட்டிக்க நம்மளாக வந்து என்ன மாதிரி இருக்குண்டு நாங்கள் கடைகள் பேர்கள்லாம் சொல்லலாம். அது அவளுக்கு வந்து நிறைய கடைகள் இருக்கும். நம்மளா வேறு இடங்களை காட்டுறேன். கிளிநொச்சிக்குள்ள நுழையவே இதில் ஒரு பெட்ரோல் செட் இருக்குது பாருங்க. நிறைய கடைகள். இது வந்து பெரிய ஒரு டவுனாக இருக்கும். லைட்டுக்கு நூற்றுக்கு போகும், கன தூரத்துக்கு போகும். சரி ஓகே, அப்படியே நிப்பாட்டினாங்க. நாங்கள் மேப்பாக நிப்பாட்டினாங்க. இப்போ நிப்பாட்டின கையோடையே கொஞ்சம் வேலையாக இருக்கிறவர். அவர் வேலையாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் பேப்பர் ஒன்றை பிச்சுட்டு வடை ஒன்றை தூக்கினார். அது நல்ல சுட இருக்கு. இங்கே பாருங்க, நல்ல பெரிய சைஸ். இந்த வடை நல்ல சாஃப்டாக இருக்கும். சம்பளம் தான் நல்லா இருக்கும். சம்பளம் தான் சைடு மிளகாய் கிடைச்சிருந்தா சம்பளம் தான் வடை டேஸ்டா இருக்கும். ஓகே பரவாயில்ல. நம்ம மார்னிங் பஸ்ஸுக்கு ஒரு வடையும் ஒரு ரோலும். ஓகே சரி, இப்படி நாங்கள் நடுகளும் சாப்பிட்றத காட்டிக்கொண்டு தான் உங்களுக்கு கிடப்பாக இருக்கும். அதனால் போய்க்க வந்து தொடர்ந்து காட்டிக்கொள்கிறோம். ஓகே, இப்படியே போய்க்க கிளிநொச்சி டவுனை பார்த்து ஒன்று வாங்கும். டேலப் ஆஃபீஸ் இருக்குது. நிறைய கடைகள் ஹார்ட்வேர்கள் தான் இதுக்கு கொஞ்சம் கூட வருது. ஹார்ட்வேர்கள் மற்ற கராஜுகள் எல்லாமே இருக்குதாங்க. என்எஸ்பி பேங்க், ஜனசக்தி, ஒரியன் ஃபினான்ஸ், பஜாஜ், இங்கே சம்பத் பேங்க், லைனுக்கு பேங்குகள் வருது. இங்கே ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது பாருங்க. இதில் பீட்சா கட். சங்கர்
பீட்சா கட்டாமடா நான் லைட் சொன்னேன் இந்த ஆயில் சாப்பாடுகள் இந்த அன்ஹெல்தி ஃபுட்கள் வடை சாப்பிட்டாரா பாதி வந்துட்டேன் போனா உண்டு ஆயில் ரோல் ஃபுல்லா சாப்பிட்டாடா அது பெரிய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டம்ரோ ஷோரூம் இருக்கு எனக்கு ஹார்ட்வேர்கள் நிறைய வருது மற்ற சிங்கர் ஃபினான்ஸ் கம்பெனிகள் பேங்க்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இருக்கு இதடியில் கொமர்ஷியல் பேங்க் இருக்கு நாங்கள் இதில் கொஞ்சம் தூரம் போய்க்கு இடக்கை பக்கத்தில் பார்த்தோம்னா இரண்டமனுக்கு போகிற உடம்பை ரோட்டும் பேரும் அதில் ஒரு கோயில் ஒன்று வருது அந்த பெயிண்டிங் இப்போ தான் புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன் நினைக்கிறேன் அது வந்து அந்த வித்தியாசமாக இருக்க பெயிண்டிங் பாருங்க கோயில் ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு வித்தியாசமா இருக்கு பாருங்க நல்லா இருக்கு கோயில் நிறைய பைக் கடைகள் சேல்ஸ் சென்டர்கள் அப்படி நிறைய இருக்கு கார் சேல்ஸ் சென்டர் பைக் யாழ்ப்பாணத்துல நாங்கள் சுத்தி பார்க்கணும் இது அப்படி ஒரே நேர்லயே ரெண்டு கரையில சர்ச் ஒன்று வருது நான் ஒரே நேருக்கு பார்த்துருவோம் சொல்லாண்டு தெரிய தேவையில்லை பரந்தன் பழையெல்லாம் ஒரு சின்ன இடத்துல முடிஞ்சிடும் இது வந்து அப்படியே நீட்டுக்கு போய்கொண்டே இருக்கு இன்னும் போகும் கொஞ்சம் தூரம் பாருங்க நாங்கள் அதில் கனகாபுரம் ரோட்டதுக்கு திரும்புறதுக்கு கொஞ்சம் தாண்டி போக அதோட முடிஞ்சிடும் இதுலேயும் வந்து கோயில் வேலைகள் சில அங்கே தொங்க நடந்து கொண்டிருக்கு இல்லை வடக்கட்சி போகலாம் இதுக்காக போனால் எங்கட படி அளிக்கிறாங்க நியந்தனா கழிக்கிறாங்க பிஹெச்ஐ இங்கே போல இருக்கு அதில் ஒரு பெட்ரோல் செட் இருக்குது பாருங்க இது அதில் காட்டின கோயில் மாதிரி இதில் அந்த கோபுரங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் பெயிண்டுகள் ஒரே மாதிரியா வித்தியாசமாக தெரியல இப்போ நாங்கள் திரும்ப போகிறோம் என்ன நாங்கள் அலுவல் பார்க்க வேண்டிய இடம் வந்துட்டு திரும்ப போகிறோம் அப்படியே நான் பிறகு இங்கழிப்பக்கம் விரைக்க அதாவது அதை முடிச்சுட்டு இங்கழிப்பக்கம் விரைக்க தொடர்ந்து உங்களுக்கு காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் இந்த இங்கே தேரணி இருக்கு என்ன சூப்பர் மார்க்கெட் இல்லை கிரவுண்டு மஞ்சள் கலரில் பைக்கும் போகிறேன் ஓகே நான் இதோட வந்து நிறுத்திக் கொள்கிறேன் நாங்கள் போய் அலுவல்களை முடிச்சுட்டு திருப்பி வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன் மக்களே என்னண்டா மக்களே இவ பார்த்தீங்கன்னா மூஞ்சியெல்லாம் செத்து போயிருக்கு மக்களே அவ்வளோது இங்கே அனுபவம் தான் 3 வீடியோ இப்போ நேரம் முதல் நான் கதை கேட்க 10 வச்சதுக்கு வச்சுட்டு வச்சினான் இப்போ நேரம் வந்து 5:11 உங்களுக்கு எனக்கு கால் பண்ணி கேட்டவன் டே மச்சான் ஒருக்கா சிவாடே கால் பண்ணேன் என்ன கால் பண்ணி அப்பதான் கேட்டோம் இது என்ன கிளிநொச்சி போகணும் ஒரு மரக்கடை வீடியோ நான் வீடியோவில் பார்ப்பீங்க சரி ஓமண்டு நானும் ஓமண்டு தான் சொல்லிட்டேன் சரி நானா ஒரு வீடியோ தானே போட்டு வந்துடலாம் விடிய 10 மணிக்கு போனாலும் 2 மணி 3 மணிக்கு வந்துடலான்ட்டு பார்த்தா 3 வீடியோ வச்சுக்கொண்டு ஒரு வீடியோ தான் சொல்லி கேட்டவன் ஏய் கரையா போ ஐயோ பொடியல் கரையா போன நாங்கள் வந்து கனகவரம் ரோட்ல வந்து போய் கொண்டிருக்கிறோம் வீட்டை நோக்கி எதிரி போறோம் அதுல கிளிநொச்சி ரோடு எத்தனை 5 காலுக்கு தான் மத்தியான சாப்பாடு வந்து வீதி வந்து புனரமைப்பு செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு நல்ல விஷயம் அகட்டி போட்டு கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே இடையக்க தான் கொஞ்சம் டேமேஜாக இருந்தது மற்றபடி வீதி ஓகே இருக்குது அவ்வளோத்துக்கு டேமேஜ் ஆண்டு இல்லை இருந்தாலும் அகட்டி செய்யணும் ஒரு நல்ல விஷயம் மழை வந்துடும் நாங்கள் போய் அங்கால கனவரம் ரோட்டால் போய் கிளிநொச்சி ஏறினோடனே அங்கால மிச்சம் கொஞ்சம் கிளிநொச்சி காட்டான் விட்டான் அதே வந்து காட்டிட்டு சாப்பிட பசி கலையில் நினைக்கிறேன் சாப்பாடு காட்டுவோம் தெரியாது பார்ப்போம் தொடர்ந்து கொள்வோம் ஓகே பின்னேரங்கள் இருந்தாலும் டியூஷன்கள் முடிஞ்ச பிள்ளைகள் கண்டு லைன்ல போயினவனே வீதி வேலைகள் நடந்து அதெல்லாம் கல்லுகள் கொட்டி ஏபிசி கொட்டி எல்லாம் மூட்டை கட்டுறால அதுக்கு பேர் ஏபிசி தான்டா அங்கால வேகனார் வருது இந்த சட்னி ஆக்கி போடாத வேகனார் இன்னைக்கு டிப்பாக்கணும் இன்னைக்கு வான நிற்குது நிறைய ஐயாக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை உன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் காணாதா போய் வரலாம் இதுல அதுக்காக லைட்டை போட்டு கொண்டு வர்றாரு சிக்கன் போட்டுட்டு விட்டுறான்டா கூட போடுங்க வாரணுன்ட்டு விட்டதானே பைக்கில் ஓகே வரலாம் பக்கத்துல இந்த 2 கார் போயிடலாம் ஒரு பாதி ரோட்டுக்கு இங்கே ஏபிசி எல்லாம் கொட்டி இருக்கு பாருங்க
பாஸ்போர்ட்டும் காட்டினாண்டா இவரு வராங்க ஒரு சிக்னல் போட்டு போலீஸுக்கு காட்டுறானே திருப்பி இங்கே பெரிய ஒரு அந்த கல்லுகள் அறுக்கிற இடங்கள் இருக்கு பாருங்க. இவ்வளவு துண்டுக்கு என்ன அந்த ரோட்டு செடியில் இருந்து அதை அந்த ஏபிசி போட்டு வட்டி நீட் பண்ணி கொண்டிருக்கணும். இங்கே முழுக்க மழை சீசன்களுக்கு எல்லாம் குளங்கள் தானே வெள்ளை பெருக்கள் தான் பார்க்கலாம். கொஞ்சம் கிளம்புவ இன்னொரு பெரிய கட்டுரம் ஒன்று இருக்குது. முகாமைத்துவ அபிவிருத்தி பயிற்சி நிலையம் இருக்குது. பயிற்சி அழகு ஃபாஸ்டா ஓடி வந்துட்டேடா வாசிக்காம. இங்கால வந்து பார்த்தோம்னா கிளிநொச்சி பொருளாதார மத்திய நிலையமா நாங்கள் காட்டி கொண்டு போறேன். இதுக்கு வந்து நிறைய கடைகள் வருது பாருங்க. கிளிநொச்சி டவுனுக்கு எப்படி கடைகள் இருக்குமோ அதை மாதிரி இங்க நிறைய கடைகள், சாப்பாடு கடைகள் எல்லாமே இருக்குது பாருங்க. ரோட்டு அவ்வளவுக்கு அங்கால சாப்பிட்டு வந்துட்டு நிறைய பழக்கடைகள் அது எல்லாமே இருக்குது பாருங்க. இங்கே எல்லாம் உடுப்பு கடைகள் இருக்கு பாருங்க. நான் இப்போ போய்க்கவே தொடர்ந்து கதைச்சு கொண்டு காட்டிக்கொண்டே போக போறேன். அதாவது வந்து நிறைய கடைகள் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு கடையும் என்னென்ன பேர் சொல்லல. வண்டு கடை எல்லாம் இருக்குண்ணே. போய் சாப்பிடுவாங்க மத்தியான சாப்பாடு, காலம்புற சாப்பாடுன்னு சொல்லலாம். நான் கிட்டத்தட்ட வடையின் ரோல் தான் சாப்பிட்டேன். அந்த வீடியோவில் காட்டி சாப்பிட்ட வடை ரோல் தான். இங்கே பாருங்க ஃபுல்லாக கடைகள் வந்து மேலே வந்து எங்களுக்கு இது தேவையான டவுனுக்கு வந்தால் இப்போ கிளிநொச்சி இந்த கிராமப்புறம் உள்புறங்களுக்கு இருக்கிறார்கள். டவுனுக்கு வந்தால் தாராளமாக எல்லாம் வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கடை இல்லாடி மெட்ட கடையாண்டு தேடி பிடிச்சி வாங்கலாம் நினைக்கிறேன். அவ்வளோ ஊறிப்பட்ட கடைகள் இருக்குது. இது வந்து கனகவரம் வீதி. நாங்கள் இன்னும் டவுனுக்கு ஏறையில அது மாதிரினோன்னா உங்களுக்கு அதையும் காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் டவுனுக்கு இருக்கிற கடைகள் இங்கே பைக்கில் டியோ பைக்குகள் நிற்கிது புதுசுகள். வீட்டை நிற்கிது இல்லை எவ்வளோ பை வீட்டை நிற்கிற இடத்து போகுது. வருது உண்டையும் பார்க்க பல சொல்ல உண்டை பயம் உண்டு. நிறைய டிராஃபிக், பெரிய டிராஃபிக். என்ன கொஞ்சம் பக்கம் ஃபுல்லாக டிராஃபிக் ஏரியா. நம்பி அதான் அதை ஓடையில பைக் பரவாயில்ல. அதுக்கு ஒரு இடம் இருந்தா தான் என்ன உங்க தகவலை சொல்லி விடுங்க. வாரம் போறங்க திருப்பங்க. சரி ஓகே. தொடர்புகளுக்கு நம்பரை சொல்லி விடுங்க. யாருக்கும் வந்து இந்த கார் நாங்கள் இன்ரோடு கேட்க நீங்கள் கார் பார்த்துருப்பீங்க, இடையே கிடைக்க சில பார்த்துருப்பீங்க. அந்த கார் வந்து தேவை என்றால் சங்கட்ட வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கே போட்டு வந்து நேரம். அப்போ நீங்கள் அதில் பார்த்துட்டு போயிட்டு இங்கே வண்டி கடை வித்தியாசம் இருக்குண்ணே. யாழ்ப்பாண வண்டில் கிளம்புறது வித்தியாசமாக இருக்கு. நான் டியூஷன் முடிஞ்சு பிள்ளைகள்லாம் போய் கொண்டிருக்கணும். ஆனால் அங்கத்தையுமே இந்த கூட்டமாக பிள்ளைகள் போகிறாண்டு இல்லைண்ணே. ஓமாம் வாரம் நீங்கள் எல்லாம் பார்க்கிங்க. இங்கே சந்தை தொகுதி இருக்கு பாருங்க. இது வந்து சந்தை தொகுதி. நல்ல க்ரௌடாக தான் இருக்கு. ஆனால் ஹெல்மெட் தான் ஹெல்மெட் போடாத ஒரு வளர்ச்சி தான். பிள்ளைகளுக்கு எல்லாம் ஹெல்மெட் போடாமல் வெளியில் செட்டை கண்டா சரி. அங்கே கொஞ்சம் பொம்பளை பிள்ளை நிற்பின கட்ட நல்ல பாக்கல்கள், பூங்கனிச்சோள மாதிரி அந்த பாக்கள் அதெல்லாம் இருக்குது. இது வந்து பஸ் ஸ்டாண்ட். என்ன இதில் வந்து கனகவரம் ரோட்டால் நாங்கள் யாழ்ப்பாண பக்கம் திரும்பி என்ன பண்ணோடனே பஸ் ஸ்டாண்ட் வந்து கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்ட் யாரும் இருக்காங்க. நாங்கள் யாழ்ப்பாண டவுன் சுற்றி காட்டியிருப்போம். அதில் இருக்கிற பக்கம் கொஞ்சம் வித்தியாசம். நாங்கள் எங்கே போக போகிறோம்? பஸ் ஸ்டாண்ட் சுற்றி காட்ட போகிறோமோ? சரியா, இன்னைக்கு இறங்கிட்டோம். இன்னைக்கு கிளஞ்சிற எல்லாம் மெயின் ரோட்டை மட்டும்தான் வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்ட். இது வந்து மினி பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன். ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட். நாங்கள் மினி பஸ் ஸ்டாண்டு சொல்லி பழகிட்டுது. ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட். யாடியா நிறைய கிலோமீட்டர் ஓடிட்டு தானே. யாடியா எலக்ட்ரிக் பைக் பாருங்க. எங்கெங்க பஸ்ஸுகள் போகிற எந்த பஸ்ஸுகள் எல்லாம் தெரியாது. நிறைய கிளாஸ் பிள்ளைகள் மட்டும் கடையில் நிற்கிது. கிளாஸ் பிள்ளை எல்லாம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவமானப்படுவானே. இதுல அந்த வண்டில் கடை ஒன்று இருக்கு பாருங்க. ஒரு பார்க் மாதிரி லவ் ஜோடிகள் இருக்கணும். டியூஷன்கள் போட்டு வந்து இருக்கணும்.
கண்ணு தெரியுது அதில் வரைக்கும் அந்த சந்தையில் வரைக்கும் கண்டுட்டேன். ஆனால் சில பேர் ஹெல்மெட் போடாமல் ஓடினா அந்த நல்ல மேசா இப்போ டிராக்டருக்கே ஹெல்மெட் போட்டு ஓடுது. தம்பி திருப்பிடுவீங்க இதுவா மாதிரி கிடந்துச்சு. சரி இல்லை ஒரு டிராக்டருக்கே வந்து ஹெல்மெட் போட்டு ஓடுறது அந்த மனுஷனுக்கு உண்மையிலேயே அது ஒரு பாதுகாப்பு. அந்த என்னதுக்கு போட்டு ஓடுறது தெரியாது. பைக்ல வந்துருக்காரு. ஓகே இப்போ நாங்கள் அப்படி திருப்பி கொண்டு என்ன வந்து இப்போ பைக் என்ன டப்பாடு திருப்பிலாம் காரால் திருப்புறதும் கஷ்டம். மஞ்சள் கோல்ல கிடக்க விடுங்க. நீங்க விதிகளை சொல்ல தேவை. சரியா எல்லாரும் மஞ்சள் கலர்ல கார் இருக்காண்டே நான் பார்த்து கொண்டு போயினோம். கார் என்ன மஞ்சள் கலர்ல இருக்கு. பழைய காரா இருக்கு. வேறங்க அப்படியே அப்படியே ஃபுல்லாக வந்து இந்த வியூ அந்த கிளிநொச்சி டவுனோட வியூ வந்து காட்டி கொண்டு போவேன். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. விடிய கொஞ்சம் க்ரௌட் இல்லாத மாதிரி இருந்தால் ஈவினிங் டைம் வந்து நல்ல ஒரு க்ரௌடாக இருக்கு. நல்ல க்ரௌடாக இருக்கு. ரெண்டு பக்கம் ஃபுல்லாக கடைகள் தான். இதில் நீங்கள் ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. எஃப்னா டவுனுக்கு வர்ற மாதிரி இங்கே யாரும் வெர்றீங்களாக இருந்தால் நாம் வந்து எஃப்னானது கட்டாயம் இங்கே வாங்கன்னு சொல்லலை. போலீஸ் மாமாக்கள் நிற்கணும். அவைக்கும் டியூட்டி தானே. இரவு நேரம் டியூட்டியில் நிற்கிறார்கள் தான் இன்னும் பாவங்க. பாருங்க நிறைய உடுப்பு கடைகள் ஹார்ட்வேர்கள் எல்லாம் வருது. இப்போ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்றால் இப்போ இதில் வந்து ரெண்டு பக்கம் வாகனம் போகக்கூடிய மாதிரி இருக்கும். அங்காலயம் ரெண்டு இது வாகனம் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இதால் வந்து கொஞ்சம் இந்த நெரிசல் வந்து ஒரு குறைவுன்னு சொல்லலாம். டப்ப நெரிசல் இருக்கா ரெண்டும் பிரித்து இருக்கிறதால இந்த கோயிலெல்லாம் காட்டி இந்த கோயில் வரைக்கும் நான் காட்டிட்டேன் நினைக்கிறேன். இதால் தான் திரும்பி இருந்தாங்க. அதை காட்டிட்டு இதால் தான் திரும்பி இருந்தாங்க. இனி அங்கால காட்டினோம்னா அதை திருப்பி காட்டுறா இருக்கும். இந்த சாப்பாடு கடைக்கு போயிட்டு சாப்பிட்ற நேரம் எடுக்க தோணிச்சேன்னா உங்களுக்கு அதையும் வந்து எடுத்து காட்டிக்கொள்கிறேன். இல்லாட்டி வந்து அதோட வீடியோவை முடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.